அடுத்து ஆறாவது வந்தனம், விழுந்து நமஸ்காரம் செய்வது. பகவான் இப்போ ஒரு திருக்கோவிலுக்கே போறோம்னா முதல் காரியம் துவஜஸ்தம்பத்தின் கீழே விழுந்து நமஸ்கரிப்பது, பகவானை சேவிப்பது. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்போ வந்தனம், விழுந்து பகவானுக்கு நமஸ்காரம் என்பது செய்வது. நமஸ்காரம் பண்றதுக்கு என்ன பர்பஸ்னா, என்னை மொத்தமாக உன்னிடத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு அர்த்தம். என் கையில ஒண்ணும் இல்லப்பா, மொத்தமா உன் திருவடியில விழுந்துடுறேன், நீ பாத்துக்கோன்னு அர்த்தம். அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டா நம்மை ரட்சிப்பதை தன் பொறுப்பாக பகவான் ஏற்றுக்கொண்டு விடுவான். இத பத்தி எங்க ஆச்சாரியனுக்கு பிராச்சாரியன் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன்னு ஒரு மகான், அவர் வடுவூர் ராமனை பத்தி ஒரு ஸ்லோகம் எழுதினார். ஒரே ஒரு ஸ்லோகம், வடுவூர் ராமனுடைய புன்னகையை ரசித்து ஒரே ஒரு ஸ்லோகம். இது வில்லூர் சுவாமி ஸ்ரீநிதி சுவாமிக்கும் தகப்பனார். ஒரு ஸ்லோகம் எழுதினார். அந்யாதிருக்ஷ மதீய திவ்ய சுஷமா சேவா கிரியாத்தியக்ஷணே பிரத்வஸ்தாக்கில கல்மஷே நதஜனே பாஷாத்திய சேவா பலம் கிம் குர்யாமிதி சிந்தையே சதுமமா ஜானன் மனோ யாச்சதே நிசேஷாகதிம் முகுர் முகுரிதி ஸ்மேரோசி சீதாபதே. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா, வடுவூர் ராமா நீ ஏன் சிரிக்கிறேன்னு யோசிச்சேன், எனக்கு காரணம் புரிஞ்சு கொடுத்து. இந்த வடுவூர்ல பாருங்க, ராமர் அப்படி சிரிச்சுன்னு இருப்பார், புன்னகை மன்னனாக இருப்பார். ஏன் சிரிக்கிறேன்னா, ஒரு முட்டாள் உன் கோவிலுக்கு வந்தான்டா, ஒரு முட்டாள் உன் கோவிலுக்கு உன்னை விழுந்து நமஸ்காரம் பண்ணா, அவன் எப்ப முதல் நமஸ்காரம் பண்ணானோ அப்பவே அவன் மொத்த பாப்பத்தையும் நீ போக்கிட்ட. மேற்கொண்டு அவனுக்கு என்ன அனுகிரகம் பண்ணலான்னு நீ சிந்திச்சுட்டு இருக்க. ஆனா அந்த முட்டாள் இருக்கானே, அவர் தன்னை சொல்லிக்கிறார், அந்த முட்டாள் இருக்கானே, நீ எல்லா பாப்பத்தையும் போக்கிட்டு மேல என்ன அனுகிரகம் பண்ணலான்னு யோசிப்பது தெரியாம ஒவ்வொரு நாளும் நமஸ்காரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி என் பாப்பத்தை போக்கு பாப்பத்தை போக்கு பாப்பத்தை போக்குன்னே கேட்டுன்னு இருக்கான். ஆனா ராமா, நீ பண்ண முதல் நமஸ்காரத்துக்கே உன் பாப்பத்தை போக்கிட்டு மேற்கொண்டு என்ன கொடுக்கறதுன்னு தெரியாம நான் திண்டாடின்னு இருக்கேன். நீ என்னடா தினந்தோறும் மறுபடியும் நமஸ்காரம்ங்கிறியே, இன்னும் என்ன கொடுப்பதுன்னு சிந்தித்து இந்த அடியவன் முட்டாளுடைய முட்டாள்தனத்தை நினைச்சுதான் என் கருணை இன்னுமாடா உனக்கு புரியலன்னு சிரிச்சுட்டு இருக்கியாராமான்னு ஸ்லோகம் பண்ணார். அப்போ ஒரு முறை அவன் திருவடியில விழுந்துட்டாலே இவனுக்கு இன்னும் என்ன கொடுப்பது இன்னும் என்ன கொடுப்பதுன்னு பகவான் யோசிக்க ஆரம்பிச்சிருவானோ.